ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி ஆங்கிள் கிரைண்டர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டான ஐடியாவாக இருக்கும். அதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 12 வாட் டிசி மோட்டர் எடுத்துருக்கோம். அதில் 2 வயர்ஸையும் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த மோட்டரோட விலை வந்து ஒரு 70 ரூபா இல்லைனா 80 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்க அந்த மோட்டர் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு 3/4 இன்ச் பிவிசி பைப்பை 15 சென்டிமீட்டர் லெங்க்த்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து அதே மாதிரி அந்த பிவிசி பைப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எல் பெண்டும் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த எல் பெண்டை அந்த பைப்போட கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த அந்த மோட்டரை அந்த எல் பெண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து மோட்டர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பட்டன் சுவிட்ச் எடுத்துருக்கோம். ஸோ இந்த சுவிட்சை தான் அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணி அதில் 2 வயர்ஸ் கனெக்ட் பண்ணதுக்காக அந்த பைப்பில் 2 ஹோல்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் அந்த சுவிட்சில் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். மோட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ளஸ் ரெட் ஒயரை 2ஆக கட் பண்ணி அந்த 2 ஒயரையும் சுவிட்சோட 2 எண்ட்லையும் கனெக்ட் பண்ணி சல்டரிங் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த பைப்போட இன்னும் 2 க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துருக்கோம். ஸோ இந்த மூடியை யூஸ் பண்ணி தான் அந்த பைப்போட இன்னும் 2 நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிள் கிரைண்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு 12 வாட் ஃபீமேல் போட்டு ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இதை இப்போ அந்த மூடியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் இதோட அளவுக்கு அந்த மூடியில் ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹோல் போட்டதுக்கப்புறமா அந்த 12 வாட் ஃபீமேல் போட்டையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒயர்ஸை கனெக்ட் பண்ணிடலாம். 12 வாட் ஃபீமேல் போட்டில் இருக்கக்கூடிய பின்ஸில் ப்ளஸில் வந்து ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். மைனஸில் வந்து பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மூடி அப்புறமா அந்த சுவிட்ச் எல்லாத்தையுமே சூப்பர் க்ளோ யூஸ் பண்ணி பக்காவாக ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் இந்த மோட்டரில் டூல்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சக்கரை ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஒயர் கனெக்டரில் இருந்து அந்த ஒயர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி கலத்தி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ அண்ட் போல்ட் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சுவிட்ச் போர்டில் சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ அண்ட் போல்டு தான். ஸோ அதுதான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்க்ரூவோட லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஒயர் கனெக்டருக்குள்ளே போகிற மாதிரி இந்த ஸ்க்ரூவோட திக்னஸை நம்ம கொஞ்சம் குறைக்கணும். ஸோ அதனால் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவோட எண்ணில் உள்ள திக்னஸை நம்ம லைட்டாக குறைச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூவோட திக்னஸை நம்ம லைட்டாக இந்த மாதிரி குறைச்சிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து அந்த ஒயர் கனெக்டருக்குள்ளே பக்காவாக ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிவிசி ஷீட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷனில் ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துருக்க இந்த ஷீட்டோட சென்டரில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ போகிற அளவுக்கு ஒரு ஹோல் போட்டுடலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்க்ரூ போகிற அளவுக்கு ஹோல் போட்டதுக்கப்புறமா அந்த ஹோலை சுற்றிலும் லைட்டாக ஹீட் பண்ணி கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பிவிசி ஷீட்டோட அளவுக்கே ஒரு சாண்ட் பேப்பரையும் கட் பண்ணி எடுத்து அதோட சென்டர்லையும் கரெக்டாக அந்த ஸ்க்ரூ போகிற அளவுக்கு ஒரு ஹோல் போட்டு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அந்த சாண்ட் பேப்பரையும் அந்த ஷீட் மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு முறிக்கிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம டூல் வந்து தரமாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இந்த டூலை வந்து அந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ டூலை மோட்டரோட கனெக்ட் பண்ணதுக்காக நம்ம எடுத்துக்கூடிய அந்த ஒயர் கனெக்டரை யூஸ் பண்ணி இந்த டூலையும் மோட்டரையும் கனெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஆங்கிள் கிரைண்டர் தரமாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் கிரைண்டர் தரமாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு துருப்பிடிச்ச கத்தி ஒன்று கிடந்துச்சு. ஸோ அந்த கத்தியில் இருக்கக்கூடிய துரு எல்லாத்தையுமே இந்த ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த கத்தி வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்க மாதிரி நம்ம மாற்றுவோம். ஸோ அதே மாதிரி இதை வந்து இன்னும் நிறைய விதமாகவும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து இந்த சின்ன பட்டன் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் சின்ன பட்டன் சுவிட்சும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த ப்ரெஸ்ஸிங் சுவிட்ச் ஏதாவது சின்ன சுவிட்ச் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம். ப்ரெஸ்ஸிங் சுவிட்ச் சின்னது இல்லாதனால தான் இந்த மாதிரி பட்டன் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி இந்த ஆங்கிள் கிரைண்டர் நான் ரெடி பண்ணதுக்கான மெயின் ரீசனே இந்த மாதிரிலாம் கேஜெட் ரெடி பண்ணும்போது அதோட சர்ஃபேஸை வந்து சூப்பராக கிரைண்ட் பண்ணி பக்காவாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக தான். அதேமாதிரி அந்த பிவிசி ஷீட்டில் அந்த ஸ்க்ரூ போர்டு இடத்த மட்டும் நம்ம எதுக்காக கொஞ்சம் பள்ளமாக ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் சர்ஃபேஸ் ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் அந்த பள்ளத்துக்குள்ளே உள்ளே போயிடும் அப்படிங்கிறதுனால சர்ஃபேஸ் ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூனால் எந்த டிஸ்டர்பன்ஸுமே ஆகாது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து கட்டிங் டூல்ஸ் கனெக்ட் பண்ணியும் ஏதாவது கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு கட்டிங் டூல் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஷீட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதோட சென்டர்லையும் அந்த ஸ்க்ரூ போகிற அளவுக்கு ஹோல் போட்டு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அந்த ஷீட்டை சுற்றிலும் இந்த மாதிரி பல்லாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஆங்கிள் கிரைண்டர் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 100 ரூபாய்க்குள்ளே தான் செலவாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஆங்கிள் கிரைண்டரை இன்னும் நிறைய விதமாலாம் யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகிற நிறைய வீடியோஸில் கண்டிப்பாக இந்த ஆங்கிள் கிரைண்டரை இன்னும் வித்தியாசமான முறையிலலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கட்டிங் டூல்ஸ் கனெக்ட் பண்ணியும் ஏதாவது கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த மினி ஆங்கிள் கிரைண்டர் ஐடியா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.